இன்னைக்கு நம்ம வந்து லெமன் சோடா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம வந்து சர்க்கரை பாகா காய்ச்சிக்கணும். அதுக்காக நம்ம வந்து ஒரு 2 கப் சர்க்கரை எடுத்துருக்கோம். சர்க்கரை முங்குற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊத்திட்டோம். இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் காய்ச்சி வச்சுட்டோம்னா நம்ம போடுற எந்த ஜூஸ்க்கும் டக்குன்னு இந்த சுகர் சிரப் எடுத்து ஊத்திடலாம். சர்க்கரை போட்டுட்டு ரொம்ப நேரம் கரைய வச்சுட்டு இருக்கேன். தேவையான பொருட்கள்: சோடா, லெமன் ஜூஸ், இது வந்து புதினா, உப்பு, சுகர் சிரப். இப்போ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சுகர் சிரப் காய்ச்சி வச்சுட்டோம்னா நம்ம இந்த ஜூஸ் போடுறது ஈஸி. இப்போ நம்ம வந்து இங்கே இதை காய்ச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து அந்த ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இங்கே முதல்ல வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த எலுமிச்சம்பழம் பீசஸாக கட் பண்ணி அதை வச்சுருக்கோம். அதை நம்ம வந்து உள்ளே போட்டுக்கலாம். இதை நம்ம வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கணும். இப்போ நம்ம அடுத்து வந்து இங்கே நம்ம சுகர் சிரப் வச்சுருக்கோம். இங்கே சுகர் சிரப் வச்சுருக்கோம். அதை நம்ம வந்து இதில் ஊற்றலாம். சுகர் சிரப் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம இங்கே வச்சுருக்கிற புதினா கொஞ்சமாக போடலாம். இப்போ இங்கே புதினாவும் லெமனும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து உப்பு வச்சுருக்கோம். அது கொஞ்சம் போட்டுக்கலாம், ரொம்ப நிறைய வேணாம். நம்ம கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம இங்கே வந்து லெமன் ஜூஸ் ஊற்றி வச்சுருக்கோம். லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். லெமன் ஜூஸ் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் வந்து ஐஸ் க்யூப் வச்சுருக்கோம். அந்த ஐஸ் க்யூப் வந்து உங்களுக்கு சில்லுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். சோடா வச்சுருக்கோம். இப்போ நம்ம இங்கே வச்சுருக்கிற சோடாவை இதில் ஊற்றலாம். நீங்கள் வந்து சோடா தான் ஊற்றணும்னு இல்லை, நீங்கள் இதில் வந்து தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து லெமன் சோடாவை டேஸ்ட் பார்க்கலாம். இந்த உங்களுக்கு பார்த்தா தெரியும், சோடா எல்லாம் மேலே வந்துட்டுருக்கு. நீங்கள் இதில் வந்து தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா அந்த லெமன் ஃப்ளேவர், அந்த சில்லுன்னு அந்த சோடா, சூப்பராக இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். குக்கும்பர் ஜூஸ் எப்படி பண்ணணும்னு பார்க்கணுன்னா கண்டிப்பாக இங்கே தொட்டு பாருங்கள். நம்மளுக்கு லெமன் சோடா ரெடி.